சீட்டிங் பண்ணது, நகையை திருடுனது, பண மோசடி அப்படின்றதுல கைது செய்யப்பட்டிருக்கிறார். வழக்கறிஞராக படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு வழக்கறிஞர்கிட்ட பணியில நட்பாக இருக்கும்போது, அவருடைய வீட்டுக்கு போனாங்க. அந்த வீட்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது, அவர் வெளியில ஏதோ ஒரு விஷயம் நண்பர்ட்ட பேச வந்தாரு. அப்புறமா திரும்பவும் போய் பார்க்கறதுக்குள்ள இந்த பொண்ணு வெளியில போயிடுச்சு. பார்த்தா ஒரு 11 சவரன் அம்மாவோட நகைய காணோம். தேடி இது விசாரிச்சு பார்த்தா இந்த பொண்ணு தான் திருடியும் போயிட்டுருக்கணும். அதாவது நட்பாக பழகிட்டு இருந்த அந்த பொண்ணு, அதுவும் அவர்கிட்ட ஜூனியரா இருந்ததுன்னு வேற சொல்றாங்க. ஏன் அவர் வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் பேசினாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இதெல்லாம் பார்த்தா ஒரு செய்தி வந்திருந்தது. அந்த பெண் இப்ப சிறைச்சாலையில இருக்கிறாங்க. நீங்க பரபரப்பா பார்த்திருப்பீங்க. அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு திமுக விஐபியோட மகனும், அந்த சம்மந்தப்பட்ட பெண்மணியும் ஒண்ணா இருக்கிற மாரி ஒரு புகைப்படம். அத வச்சு அவரு திமுக பெண் நிர்வாகி, திமுக நிர்வாக கும்பலோட சேர்ந்திருக்கிற அந்த பெண்ணு சீட்டிங் இந்த மாரி ஏமாத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சமூக வலைத்தளங்கள்ல நெறைய வந்திருந்தது. பார்க்க முடிஞ்சது. உண்மையிலேயே அந்த திமுகவுக்கும் அந்த பெண்ணுக்கும் சம்மந்தமே இல்ல. திமுக மீது விமர்சனம் வைக்கிறது வேறு. இப்படியான விடயங்கள்ல வந்து இந்த இந்த விஷயத்துல இப்படி கோர்த்து பேசுவது அவதூறானது ஒண்ணு. அந்த தம்பி எல்லோரையும் போல பழகி இருக்கிறாப்ல, அத வச்சு அந்த திமுக குடும்பம் பெரிய குடும்பம். அதுக்காக அந்த பெண்ணும் அந்த குடும்பமும் ஒண்ணு. சீட்டிங்ல எல்லாம் சம்மந்தம் அப்படின்னு அந்த கட்சியின் பேர அந்த இடத்துல சொல்லி இப்படி அவதூறு படுத்துறது சரியானது அல்ல. என்னடா இது இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கு. இது எதனா விஷயம் நடந்திருக்குமா அப்படின்னு அந்த இடத்துல இறங்கி விசாரிக்கும்போது, ஏன் இது எதுவுமே பேரெல்லாம் சொல்லாம நம்ம இந்த விஷயத்த மட்டும் சொல்லிட்டு வரோன்றதுக்கு காரணம் இருக்கிறது. சம்மந்தப்பட்ட அந்த பெண் வந்து நாகர்கோவில் பக்கம் இங்க வந்து கல்லூரியில பேசுறாங்க. அந்த பொண்ணு அங்கேருந்து வரும்போதே ஃப்ளைட்ல தான் வரும். சென்னை வந்து இறங்கி திண்டிவனத்துக்கு கார்ல தான் போகும். ரொம்ப ஆடம்பரமான ஒரு லைஃப் ஸ்டைலு இப்படின்லாம் நிறைய அத பத்தியான தகவல் சொல்றாங்க.